மனைவியின் அருமை சிறுகதை. படித்ததில் பிடித்தது. திருமணமாகி 35 வருடங்கள். அவருக்கு 61 வயது. கடந்த மாதம் ஓய்வு பெற்று வீட்டில் மனைவியோடு சாவகாசமாக இருக்கிறார். வேலை நாட்களில் காலை மற்றும் இரவுதான் மனைவியை பார்ப்பதே. ஒரு சில வார்த்தைகள் பேசுவதோடு சரி. ஞாயிறில் கூட அங்கே இங்கே என சென்று விடுவது. கடுமையாக உழைத்து குடும்பத்தை பார்த்தார். இப்போதுதான் அமர பொறுமையாக உட்கார்ந்து மனைவியுடன் பேச முடிகிறது. வீட்டில் எது எங்கே இருக்கு என அறிய முடிகிறது. வீட்டு வரந்தாவில் உட்கார்ந்திருந்தவர் மனைவியை கூப்பிட்டார். மனைவி இவரை விட 8 வயது இளமையானவள். அதனால் 52 வயதிலும் சுறுசுறுப்பாக இருந்தாள். அவளும் உட்கார அவள் கையை பற்றி ஏதோ பேச வந்தவர் அவள் கை சொரசொரப்பாக இருக்க அவள் உள்ளங்கையை திருப்பி பார்த்தார். முகங்கள் சுருங்கியது, கண்கள் கலங்கியது. அம்மு, என்னது கை பூரா வெட்டுக்காயமா இருக்கே, நகம் கூட வெடிச்சிருக்கே, ஒரே தழும்பா இருக்கு, என்னது? நீ என்னைய திருமணம் செய்து வரும்போது பட்டு மாதிரி இருந்தாயே, உன் கை பளபளப்பா வலுவழுப்பா இருந்ததே என நின்றார். அவள் மெல்லிய சிரிப்புடன், நான் இதை என்னவென்று சொல்ல, 35 வயசில் சமையல் அல்ல எண்ணெய் தெரிச்சதா இருக்கலாம், காய்கறி நறுக்கும் போது அருவாள் கத்தி கீறி இருக்கலாம், அடுப்பில் இருந்து பாத்திரம் இறக்கும் போது சூடுபட்டிருக்கலாம், இப்படி ஏதேதோ நடந்திருக்கும் என்றாள். மெல்லிய தோடாய் அவளின் கண்களின் ஓரத்தில் கண்ணீர் வந்தது. என்னம்மா சொல்றாய்? அது என்ன கையில் மேலே அவ்வளோ பெரிய தீக்காயம் மாதிரி என்று அதிர்ந்தார். நீங்க என்னைய வண்டியில உள்ள கவரை எடுத்து வா என 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூறினீங்க. நானும் எடுத்து வர போனேன். கவர் கீழே விழ நான் எடுக்கும்போது உங்க வண்டி சைலன்சர் சுட்டுடுச்சு. அப்போதானே வந்தீங்க, அதான் சூடா இருந்தது என்றாள். இது என்ன குழந்தையாட்டம், நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அம்மா. நான் சொல்லலைதாங்க, எந்த காயத்தையும் நான் சொல்லலைங்க. அப்போ நான் சொன்னால் கூட நீங்கள் என்னை தானே திட்டுவீங்க. பொறுப்பில்லையா, பார்த்து நடக்க மாட்டியா என என்றார். என் கண்களில் கூட கடலை அம்மோ இதெல்லாம் என்றார் வலி நிறைந்த குரலில். என்னை நீங்கள் அருகில் சந்திக்கிறதே இரவு இருட்டில் தானே, அது கூட சில நிமிடம்தான். அப்போ எப்படிங்க என் உடல் காயங்கள் உங்களுக்கு தெரியும் என்றாள். அம்மோ, அப்படி நினைக்காதே, நமக்காகத்தானே நான் இப்படி ஓடாய் உழைத்தேன். பசங்களை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பினேன். உன்னையும் ஒரு குறையும் இல்லாமல் பார்த்தேன் என்றாள். உடல் காயங்களே உங்கள் கண்ணுக்கு இப்போத்தான் தெரியுது. என் மனக்காயங்கள் உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க. என்னைய மன்னிச்சிடு அம்மோ. பணம் சேர்க்கும் பரபரப்பில் இயந்திரமாக இருந்து விட்டேன் என்று அவளின் கையை மெதுவாக அழுத்தினார். நாங்கள் திருமணமான புதியில் சில நாட்கள் நான் உங்கள் மடியிலையும் நீங்கள் என் மடியிலிருந்து தலை வைத்து படுத்திருக்கோம். அப்புறம் 35 வருஷமா தலையணையில் தான் நாங்கள் தலை வைத்து படுத்திருக்கோம். இப்போ உங்கள் மடியில் கொஞ்சம் தலை வைத்து படுத்துக்கவா என அம்மா கேட்க அவருக்கும் அம்முக்கும் கண்கள் கலங்கி விட்டது. அவளை அழைத்து தன் மடியில் படுக்க வைத்தவர் குழந்தை போல் அவளை பார்த்தார். மனசு நிறைய பாசம், அன்பு இருந்தாலும் அதை ஆண்களுக்கு வெளிப்படுத்த தெரிவதில்லை. அதற்கான நேரம் வருமா? இதே போல்தான் பெரும்பாலும் எல்லா பெண்களின் வாழ்வும். திருமணமாகும் போது இருந்த இனிமையை அவர்களின் கை மட்டுமல்ல, உடலின் மனமும் கூட இழந்து மறுத்து போகிறது. எத்தனை கணவன்மார் மனைவிக்கென நேரம் ஒதுக்கி அவளின் மனக்குறைகளை கேட்கிறார்கள். மனம் விட்டு பேசுகிறார்கள். ஆண்களை உங்கள் மனைவியின் கையை பிடித்து பாருங்கள், எத்தனை கீறல்கள் காயங்கள் இருக்கின்றன. இவை ஏன் வந்து